சென்னை அமைந்தகரையில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக்கோரி தமிழக வெற்றிக் கழகத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். தவகவினரின் போராட்டத்துக்கான காரணம் என்ன? தற்போது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தற்போது கள நிலவரம் என்ன? அமைந்தகரை புல்லா அவென்யூவில் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடையை அகற்றக்கோரி தமிழக வெற்றிக் கழக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற திட்டமிருந்தது. இதற்காக ஏற்கனவே போலீசாரிடம் மனு கொடுத்த போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதால் அதற்கு அனுமதி வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில அண்ணா நகர் மேற்கு மாவட்ட, அதாவது மாவட்ட கழக செயலாளர் அண்ணா நகர் AS பழனி தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இங்கு வந்து கூடினர். அப்போது அனுமதி கொடுக்கவில்லை என கூறி அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில இதனை மீறி ஒரு சில தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அருகே இருக்கக்கூடிய ஒரு தெருவுல மீண்டும் இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கும் போலீசார் சென்று அனைவரையும் கைது செய்ய முயன்றனர். அப்போது போலீசாருக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. மேலும் நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக புகார் மனு அளித்துள்ளோம். இருப்பினும் தங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை என கூறி அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அனைவரையும் போலீசார் ஏற்றிய நிலையில அப்போது தமிழக வெற்றி கழகத்தோட பெண் நிர்வாகிகள் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் அந்த இருக்கக்கூடிய அமைந்தகரை சாலையில அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனால அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலுமான ஏற்பட்ட நிலையில தற்போது போலீசார் அனைவரையும் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை கைது செய்து தற்போது அமைந்தகரையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அடைத்துள்ளனர். இதனால இங்கு சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.